श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं पादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे आघारत्रयसम्पन्नामरविन्दनिवासिनीम् अशेषजगदीशित्रीं वन्दे वरदवल्लभां ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இந்த நவராத்திரி உற்சவத்தில் பிராட்டியினுடைய மகிமைகளை அனுபவித்து வருகின்றோம். பிராட்டியின் மகிமையோ எல்லையற்றது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லையற்றது. அப்படிப்பட்ட அவளுடைய மகிமைகளை ஆழ்வான் எவ்வாறு ஸ்ரீஸ்தவத்தில் அனுபவிக்கின்றார் அப்படிங்கிற அந்த அனுபவங்களைத்தான் நாம் பார்த்து வருகின்றோம். பஞ்சஸ்தவங்கள், முதல் 4 ஸ்தவங்கள் எம்பெருமானை குறித்து ஸ்துதி பண்ணார். பிராட்டியை குறித்து ஒரே ஒரு ஸ்தவம், ஆனா மணி மாதிரி. அந்த 11 ஸ்லோகங்களில் பிராட்டியின் மேன்மையை அதி அற்புதமாக ஒரு அனுபவத்தினை நமக்கு அருளுகின்றார் ஆழ்வான். முதல் 5 ஸ்லோகங்களை அனுபவித்தோம். அதில் பிராட்டி எப்படிப்பட்டவள், அவளை பாட முடியுமா, முடிந்தாலும் நான் பாடுகின்றேன் அப்படின்னு வந்தார். 6வது ஸ்லோகத்திலே பிராட்டி கடாட்சத்தின் மூலம்தான் நமக்கு ஐஸ்வர்யமானது கிட்டுகின்றது. எந்த ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், அது ஐகிகமாக இருக்கட்டும், ஆமுஷ்மிகமாக இருக்கட்டும், அதாவது இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வமாக இருக்கட்டும், மறுமையில் அந்த வைகுண்டம் செல்வதற்கான செல்வமாக இருக்கட்டும், எதை எடுத்தாலும் அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் இல்லாமல் நமக்கு கிடைக்காது. அந்த பிராட்டியின் கடாட்சம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவு செல்வம் இருக்கும். அதனால்தான் பிராட்டியின் கடாட்சத்தை பிராட்டியின் கடாட்சம் சொல்றது இல்லை, லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சம்னு சொன்னாவே அது செல்வத்தினை, எந்த அளவுக்கு பிராட்டி நம்மை கடாட்சித்திருக்கின்றாள், அந்த கடாட்சமானது அதற்கேற்றாற்போல் நான் செல்வந்தனாக, தனவந்தனாக, ஐஸ்வர்யம் பொருந்தியவனாக இந்த உலகத்திலும் இருக்கின்றேன். அந்த மாதிரி சொர்க்கம், வைகுண்டம், கைவல்யம், எங்க எந்த செல்வத்தை அவளுடைய கடாட்சத்திற்கு ஏற்றவாறு எனக்கு அந்த பிராப்தியானது கிடைக்கின்றது. அது இங்க இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஆத்மாக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இதுதான். ஸ்ரீமன் நாராயணனுக்கே அதுதான். பிராட்டியினுடைய கடாட்சமானது அதி அற்புதமாக முழுவதுமாக பராசரப்பட்டர் தன்னுடைய குணரத்ன கோசனத்தில் குறிப்பிட்டார் போலே, பிராட்டி முழுசுமா கண்ணை திறந்து பார்த்தா அவர் தான் ஸ்ரீமன் நாராயணன். அவருடைய கடாட்சம் யார் மீது பட்டதோ, முழு கடாட்சம் யார் மீது பட்டதோ அவர் ஸ்ரீமன் நாராயணனாக பரம்பொருளாக ஆனார். அப்போ லக்ஷ்மியினுடைய கடாட்சத்தினை பற்றி 6வது ஸ்லோகத்திலும் 7வது ஸ்லோகத்தில் இந்த உலகத்தில் மங்களகரமானது, மேன்மை பொருந்தியது, நல்ல வஸ்துக்கள் எதை எடுத்தாலும் பிராட்டியினுடைய சம்பந்தத்தை முன்னிட்டே அது அவர்களுக்கு வாய்த்திருக்கும். பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லைன்னா நமக்கு மேன்மையும் இருக்காது. பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லைன்னா அழகும் இருக்காது. பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லைன்னா மங்களங்களும் இருக்காது. அப்போ மங்களமாக இருக்கட்டும், மேன்மை பொருந்தியதாக இருக்கட்டும், சௌந்தர்யம், லாவண்யம் என்ற அழகு நிறைந்ததாக இருக்கட்டும், ஆளுமையாக இருக்கட்டும், எதுவானாலும் என்ன, பிராட்டியினுடைய சம்பந்தத்தை கொண்டே, அந்த பிராட்டியை கொண்டே, பிராட்டியின் சம்பந்தத்தை கொண்டே நமக்கு கிடைக்கின்றது. அதனால்தான் உயர்ந்த பொருட்கள்லாம் சொல்லும்போது என்ன பண்றோம், ஸ்ரீன்ற அந்த சப்தத்தை முன்னிட்டே அவையெல்லாம் இருக்கின்றன. இது எல்லாமே அந்த ஸ்ரீயோ, ஸ்ரீமத்தோ, ஸ்ரீமன்னையோ சேர்த்து இருப்பதனால் இதிலிருந்தே தெரியுது, பிராட்டியினுடைய அந்த சம்பந்தத்தின் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் அனைத்துமே கிடைக்கின்றன, இல்லைன்னா எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற தன்னுடைய 7வது ஸ்லோகத்தில் அதி அற்புதமாக தெரிவித்தார். அதனாலதான் ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கநாதன், ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீமத் ராமாயணம், திருவாபரணம், திருப்பரியட்டம், இப்படி எல்லா இடத்திலும் ஸ்ரீயை முன்னிட்டே அந்த அனைத்தும் அழைக்கப்படுகின்றது அப்படிங்கிறத அதி அற்புதமாக நமக்கு காட்டினார் ஆழ்வான் 7வது ஸ்லோகத்தில். 8வது ஸ்லோகத்தில் ஸ்துதிக்கின்றார். தேவி त्वन्महिमा
அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த 8வது ஸ்லோகத்தில், பிராட்டியே, தேவியே, உனது பெருமைக்கு எல்லை இருக்கா அப்படின்னு கேட்கிறார். எல்லையே இல்லையே, எல்லை இல்லாத நான் எப்படி பாட முடியும்? நான் உன்னை முழுமையாக பாட முடியுமானா முடியாது. ஏன்னா உன்னுடைய பெருமை வைபவம் பறந்து இருக்கின்றது, எல்லை இல்லாமல் இருக்கின்றது. அப்போ எல்லையே இல்லை. எல்லை இல்லாத நான் எவ்வாறு முழுசா பாட முடியும்? என்னை போன்ற அடியேன் சிறிய ஞானத்தன், யாரு ஆழ்வானே சொல்றாரு. அவர் போய் சிறிய ஞானத்தனா? பெரும் ஞானத்தன். என்னால பாட முடியாது. ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் யார் அவர் அப்படின்னு கேட்டா, சர்வஜன், எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் அறிந்த அவர் சர்வஜன். அவருக்காவது பிராட்டியினுடைய பெருமையின் எல்லை தெரியுமா அப்படின்னா தெரியாது அப்படிங்கிறார் ஆழ்வான். அந்த பெருமானுக்கும் என்ன பண்ண, உங்களுடைய எல்லை, உன்னுடைய பெருமையினுடைய எல்லையானது தெரியாது, எல்லையே இல்லாம இருக்கு. அப்போ பெருமானுக்கும் தெரியாது. சரி, பெருமானுக்கு தெரியாது விட்டுருங்கோ, பிராட்டிக்கே பிராட்டியினுடைய பெருமையின் எல்லை தெரியுமா அப்படின்னா பிராட்டிக்கும் தெரியாது அப்படின்னுட்டார் ஆழ்வான். இந்த சம்பிரதாயத்தில் பார்க்கும்போது எம்பெருமான் ஒருவன் சர்வஜன், பிராட்டியும் அந்த சர்வஜத்தை கொண்டிருக்கின்றாள். பிராட்டிக்கு தெரியாத எதுவும் இல்லை, அனைத்தும் அறிந்தவளாக இருக்கின்றாள். ஆனா அவ ரெண்டு பேருக்கும் என்ன ஆவா, இப்போ பிராட்டியினுடைய பெருமையின் எல்லை தெரியாது அப்படிங்கிறார் ஆழ்வான். பிராட்டியினுடைய எல்லையினை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் ரெண்டு பேரும். யாரு? பெருமானுக்கும் அறியாதவராக இருக்கின்றார் பிராட்டியின் பெருமையை, பிராட்டியும் பிராட்டியின் பெருமையை அறியாதவளாக இருக்கின்றாள். இப்போ அந்த சப்தத்திற்கு குறை வந்து விடுமோன்னு தோன்றது. என்ன குறை அப்படின்னா சர்வஜம், சர்வஜத்வம் அப்படின்னா அனைத்தும் அறிதல், எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கக்கூடியவர். பெருமானானவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கின்றான், பிராட்டியானவள் அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கின்றார். ஆனா இப்ப ஆழ்வான் என்ன சொல்லிட்டார், அவளுக்கு தெரியாததும் இருக்கு. என்ன தெரியாதான்? பிராட்டியினுடைய பெருமையின் எல்லை ரெண்டு பேருக்குமே தெரியாதுட்டா. இப்போ அந்த சர்வஜத்துவம் அதுக்கு பங்கம் ஏற்படுமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. எனக்கு எல்லாம் தெரியும், இது மட்டும் தெரியாது அப்படின்னா என்ன ஆகும்? எல்லாம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு கணக்குல எல்லாமே தெரியும், அல்ஜீப்ரா மட்டும் தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் தெரியும்ன்ற அந்த சப்தம் பொருந்தாதே, அல்ஜீப்ரா தெரியாதுன்னு இருக்கே. அப்ப எல்லாம் தெரிந்தவன்ற சப்தம் அவருக்கு பொருந்தாது அப்படின்னு ஆயிடுது. அப்போ பிராட்டிக்கும் பெருமானுக்கும் அந்த சர்வஜத்துவம், எல்லாம் அறிந்தவர்கள் அப்படிங்கிற அந்த சப்தம் பிராட்டியினுடைய பெருமையின் எல்லையை அறியாததனால் பொருந்துமா பொருந்தாததா போயிடுமே அப்படின்ற ஒரு அந்த சர்வஜத்துக்கு பங்கம் விளைவித்து விடுமோ அப்படின்றத ஆழ்வார் கேட்கின்றார். ஆழ்வார் உடனே சொல்றார், வராது அப்படிங்கிற. ஏன் வராது அப்படின்ற கேள்வி நமக்கும் எழுது. அவளுக்கு தான் தெரியாதும் ஒண்ணு இருக்கே, எல்லாம் தெரிந்தவர், ஆனா ஏதோ ஒண்ணு தெரியல, அப்ப எப்படி எல்லாம் தெரிந்தவர்னு சொல்ல முடியும் அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழறது. ஆழ்வான் முடியா, இல்ல அது எழாது அப்படின்னுட்டார். பெருமானை சொல்லும் போது சர்வ குணம், எல்லா குணங்களும் இருக்கான். பெருமான் கிட்ட இல்லாத குணங்களே இல்லை, குணகணாம் அப்படின்னு உடையவர் சொல்றார். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஒரு குணம் இல்லை அப்படிங்கிறார். ஏதோ ஒரு குணம் குறைவு இருக்கான், பங்கமா இருக்கான். என்ன குறை அப்படின்னா எந்த குறையும் இல்லை அப்படிங்கிற ஒரு குணம் இல்லாத ஏதோ ஒரு குறைவு இல்லை, குறைவே இல்லை, குறைவற்றவனாக இருக்கின்றான். அப்படின்னா அந்த ஒண்ணு மண்ணு குறைவு இல்லை, அந்த ஏதாவது ஒரு இடத்துல குறைவுன்றது இல்லாதது இருக்கு. அந்த இல்லாதது இருக்கிறதுனால அவன் எல்லா குணங்களும் பொருந்தியவன் அப்படிங்கிறதுல எந்த அர்த்தமும் மாறலை, எந்த அர்த்தமும் மாறவே இல்லை, எல்லா குணங்களும் இருக்கின்றது. இப்போ இந்த சர்வஜத்துவம், எல்லாம் அறிந்தவர்கள் அப்படிங்கிறதுல பிராட்டியினுடைய எல்லையினை அறியாது, தெரியாது ரெண்டு பேருக்கும் அப்படிங்கிற அந்த குறையினால அந்த சர்வஜத்துவம் பாதிக்குமா? பாதிக்காது. ஏன்னா உண்மை என்னவோ அந்த உண்மையை மட்டும்தானே தெரிந்து கொள்ள முடியும். எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, மலடியின் மகனை தெரியுமா அப்படின்னு கேக்குறான். தெரியுமா? தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு மகன் இருந்தால் அவள் மலடி அல்லல். அப்ப மகன் மலடியின் மகன் வராதே.
அப்போ மலடியின் மகனை தெரியுமான்னா தெரியாது. தெரியாதுன்னு சொன்னாதான் சர்வஜத்துவம். எனக்கு மலடியின் மகன் ஒருத்தன் இல்லவே இல்லை, இல்லாத ஒண்ணுத்த வந்து இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி தெரியும்? தெரியாதுன்றதுதான் சரியான சர்வஜத்துவம். முயல் கொம்பு பாத்தியா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். ஆமா சுவாமி, நான் பார்த்தேன், முயல் கொம்பு அங்க இருந்தது பார்த்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். அவருக்கு தெரியாதது தெரிஞ்சதா சொல்றார். இல்லாத ஒண்ணுத்த பார்த்தேன்னு சொன்னா அப்ப அவருக்கு தெரியாதவர், அதை பற்றி உணராதவர். முன்னெல்லாம் திருமலையில பெருமாள் சேவைக்கு போனா ஜீயர் கேட்பாராம், திருப்பாவெல்லாம் ஆயிடுதா அப்படின்னு பெரிய ஜீவர் கேட்பார். ஆயிடுத்து. எத்தனை? 40 பாசுரமும் ஆயிடுதா அப்படின்னு கேட்டா, ஆமா சுவாமி 40 ஆயிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு திருப்பாவையும் தெரியாது, திருப்பாவையில எத்தனை பாசுரம் இருக்கும்னு தெரியாது. அதை தெரியலன்னு சொன்னாதான் அதை அவன் தெரிஞ்சவனாக இருக்கின்றான். தெரியும்னு சொன்னவன் தெரியாதவனாக மாறிவிடுகின்றான். மிருகதிருஷ்ணா அப்படின்னு சொல்றோம். காணல் நீர், காணல் நீர்னு ஒண்ணுமே இல்லை, அது கண்ணால் பார்க்கும்போது இருக்கா மாதிரி இருக்கும், ஆனா இல்லாதது. ஆகாச மலர் இல்லாதது. இப்படி இல்லாததை இல்லைன்னு உணர்ந்தவன் தான் சர்வஜன். அப்போ பிராட்டியும் பெருமானும் என்ன, பிராட்டியின் பெருமைக்கு எல்லையே இல்லை, அதுதான் உண்மை. அப்ப என்ன பண்ணும்? எல்லை தெரியும் அப்படின்னு சொன்னா அப்பதான் சர்வஜத்துவத்திற்கு ஒரு பங்கமானது விளைவும். எப்ப பெருமானுக்கும் பிராட்டிக்கும் அந்த சர்வஜத்திற்கு பிராட்டியினுடைய பெருமையின் எல்லையை தெரியலன்னு சொல்லும் போது சர்வஜத்திற்கு எந்த எல்லாம் உணர்ந்தவர்கள் எல்லாம் அறிந்தவர்களுக்கு பங்கமே விளையாது அப்படிங்கிறத ஆழ்வானிக்கு காட்டுகின்றார். ஏனென்றால் பிராட்டியினுடைய மகிமைக்கு எல்லையே இல்லை. தொன் மகிமாவதி அப்படிங்கிற அந்த 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 அதுவானது எப்படி இருக்கா? முயற்கொன்பு முதலாலாம் இல்லைன்னு, இல்லாத ஒண்ணுத்த இல்லைன்னு தானே உணர்ந்திருக்கணும். அப்போ எல்லை இல்லாதது எல்லை இல்லாததுன்னு உணர்ந்தால்தான் அவள் சர்வஜத்துவத்தை பெற்றிருக்கின்றாள். அதுல பங்கம் எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட பெருமைகளை, எல்லையில்லாத பெருமைகளை கொண்டிருக்கின்றாள் பிராட்டி. அந்த எல்லையில்லாது அதனுடைய பெருமையினை உணர்ந்தவர் எவரும் இலர். எம்பிரானுக்கும் தெரியாது, பிராட்டிக்கும் தெரியாது, அடியேனுக்கும் தெரியாது. பிராட்டியினுடைய பெருமையினுடைய எல்லை எனக்கும் தெரியாது அப்படின்னு பிராட்டியினுடைய மகிமையானது, பெருமையானது எல்லையற்றது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்திலே நமக்கு காட்டுகின்றார் ஆழ்வார். மேலும் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.